உற்சாகமாகறியா மாமா? ஜிம்முக்கு போடா. என்ன பாரு, நான் போயிட்டுருக்கேன். டபுள் எக்ஸல் இருந்தேன், இப்போ லூஸ் ஆயிடுச்சு பாரு. சதீஷன் நம்ம பையன், நம்ம ஏரியா பையன்தான். பெண்டு எடுத்துருவான் ஜிம்மில். காலைல வந்து ஒன்று ஒப்படிச்சிரு, சாதாரணமாக இருக்காது. பார்த்தியா? பாரு, அவன் சொன்னான் காலையில் லைட் சுடு தண்ணியில் தேன் எலுமிச்சு சாருமாம்மா, மொத்தமாக கரைஞ்சிரும் ஃபேட்டு. வாக்கிங் போகிறேன் மாமா. ஸ்ரீவல்லியை பார்த்தேன் வாக்கிங்கில், ஞாபகம் இருக்குதுல்ல? ஏய் ஏய், உனக்கும் தெரியும் அது. செம்ம ஐட்டம். புருஷங்கிட்ட மாட்டிக்கிட்டா, செம்ம காட்டிக்கிட்டான். எவன் சும்மா இருப்பான் மாமா? தப்பு இல்லை இது. காலேஜில் படிக்கும் போது நிறைய பேரோட சுற்றினா அது ஓகே. கல்யாணம் ஆன பிறகு நிறுத்திருக்கணும்ல, அவன் நிறுத்தலை. வெளுத்து வாங்கிட்டான் அவன். ஒரு வாரம் வெளியிலே வரல. நமக்கு தெரிஞ்சவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. என் கால்ஸ் ஏன் அட்டெண்ட் பண்ணல? இஃப் ஐ மே ஆஸ்க். அன்னைக்கு நான் காஃபி ஷாப் வரலன்னு சொல்ல நீ ஃபோர்ஸ் பண்ணி கூட்டி போனேன். அங்கே தக்ஷும் வர வச்சு. தட் வாஸ் ஸோ ஆக்வர்ட். ஐ தாட் வி வர் ஃப்ரெண்ட்ஸ். தக்ஷ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். வாட்ஸ் யுவர் ஏஜ்? I'm 19, but I'll be 20 in like 3 months. எனக்கு 29. Either I'm too old for you or you are too young for me. மது, நான் லைஃப்பில் வேறு ஃபேஸில் இருக்கேன் மது. ப்ளீஸ், I don't want new friends. பரவாயில்ல, can I call you அக்கா? ஹாய். வர வியாழக்கிழமையும் பர்த்டே, நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வரணும். எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்க. இது என் 40வது பர்த்டே. செலிப்ரேட் பண்ணக்கூட யாரும் இல்லை, அதனால் நானே செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் லேக்கா, நீங்கள் மட்டும் கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் பர்த்டேக்கு கண்டிப்பாக வந்து. உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் ஃபஸ்ட் அவங்க அம்மா, அப்புறம் அப்பா, தங்கச்சியா, அப்புறம் நீயா, அதுக்கப்புறம் தான் நானா 5th. நான் 5th தான். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு நான் சண்டை போட்டனால அப்புறம் நானும் ஃபேமிலியும் ஒன்றுன்னா. சினிமாவுக்கு போகணும்னா கூட நானே முன்னாடி போய் டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணணும். இவர் ரிலாக்ஸாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வருவார். அப்புறம் சினிமா முடிகிறதுக்குள்ள இவன் கூட்டிட்டு போயிடுவான். எதுக்கு? தியேட்டர்ல சிகரெட் பிடிக்க கூடாதுல்ல, அதான். ஆனா என் ஆளு சிகரெட் பிடிச்சா செம்ம ஸ்டைலா இருப்பான்ல. நானும் அதே தான் சொல்லுவேன். நல்லா இருக்குல்ல? நான் இன்னொன்று வாங்கிட்டு வரேன். தடி, என்னடா இவ்வளோ ஸ்பீடு? உனக்காவது தெரியணும்ல, பொண்ணுங்க லொட லொடன்னு பேசினாலே வெறுப்பாயிடுவேன். அப்படின்னாடா ஒட்டி உக்காந்துன்னு கேப் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்கன்னு தெரியாது உனக்கு? அப்புறம் சண்டை வந்தா ஒரு வாரம் ஆனாலும் பேச மாட்டான். ஒரு தடவை தானே? ஒன்றும் இல்லை, நிறைய தடவை. ஐஸ் கடிச்சது. இவர் கோவத்தை பற்றி எனக்கு தெரியும். பிடிவாதம். ஐயோ, என்னால் முடியாது சாமி. அதான் எப்போ என்ன சண்டை வந்தாலும் நானே போய் ஃபஸ்ட்டு பேசிடுவேன். ஏய் பூபதி, உனக்கு தெரியும்ல எனக்கு என்னை விட அவன் மேலே தான் அக்கறை அதிகம். நீயாச்சும் சொல்லு என் கூட கரெக்டாக இருக்கணும்னு. பூபதி சொல்கிறான், கேளுங்க. உனக்காக திரும்ப நேற்று நைட்டு மருதாணி வச்சுக்கிட்டேன். வாசனை பாரு. இங்க ஊதுபத்தியெல்லாம் இல்ல, புகையிற இந்த நெருப்பை தவிர நமக்கு விருப்பம்னா எல்லா சமாதியையும் பட்டுமத்தியா பயன்படுத்திக்கலாம்.
தேவலாம் பேசுறீங்க ஒழுங்கா உட்கார்ந்து அந்த வேலை ஐடியா நீ என்ன பயப்படுறியா? பயப்பட மாட்டேன். சும்மா இல்லாம டேய் நீ சாப்பிடுறியாடா சொல்லு உனக்கு எதுவும் வேணாவா? நான் இன்னொரு பாயிண்ட் கொடுண்ணா நீ வாங்கிக்கோ. குஹா வாங்கு அப்படி மாமா உள்ள பிரச்சனை பண்ணது அவன் தான்டா. சத்யா ஃப்ரெண்டு மச்சான் அவன். சரியான கிறுக்கண்டா. சத்யாவை உனக்கு தெரியுமா? என்னண்ணா நீ சினிமாக்கு வந்திருக்க? தலைவர் படம் எப்ப கெத்தா தானே இருக்கும். எப்படி விளையாடுவான் அவன்? நல்லா ஆடுவான். நல்லா அடி கிழிப்பாரு. பிச்சு எடுத்துருவாருல ஆக்டிங். அண்ணே அப்படியே ஒரு சிகரெட் ஒன்று கிடைக்குமா? அண்ணே மேட்ச் பாக்ஸ். ஏய் கிளம்பு. ஓகே ஓகே காட் இஸ் கிரேட். கண்ணுக்கு தெரியாம காயப்படுத்திட்டு தெரிஞ்ச காயத்துக்கு மருந்து போறதால வெளியே இருக்கிற காயம் ஆறிடுவே தவிர உள்ள இருக்கிற காயம் ஆறாது. எத்தனை நாள் தான் என்ன தூரமாவே வச்சுப்பீங்க? அத பத்தி யோசிக்க வேண்டியது நீ என்கிட்ட இருக்கிறத நான் நினைக்கிறேன். தூரமா இருக்கதா சொல்றேன். கேட்காமலே வந்தவங்க கேட்கறதுக்குள்ள போயிடும். நீங்க தான் வேணும்னு வந்தது. நீங்க வேண்டாம்னு சொன்னது உடனே போறதுக்கு இல்ல. மனசுல உங்களுக்கு இடம் இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல மரம் எனக்கு இடம் இருக்கு. ஆனா என் மனசுல உனக்கு இடம் இல்ல. ஒரு மனுஷியா கூட உன்னை நினைக்கல. நீ எனக்கு முன்னாடி சுப்புலட்சுமிக்கு துரோகம் பண்ணிட்ட. தகுதியே இல்லைனாலும் அவன் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க. நாங்களே துட்டு கொடுத்தா படம் பார்க்க மாட்டோம். எவ்வளவு குத்துவாங்க என்ன அவனுங்கள தானே கத்தானுங்க. அவனுங்கள வெளில அனுப்ப மாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணிருந்தா அவளா நீ சொன்ன படம் பாக்குறாங்க. ஓவரா பண்ணுகிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு பண்ணுகிறீங்க. என்ன மாமா விடுறா மச்சான். கேரட்டு பைய பணத்தையாவது திருப்பி கொடுத்தான்ல. இப்ப என்ன அவன் குத்த காசுல தான் குடிக்கணுமா நாம? அவன் என்னடா துட்டு தருது? கேட்டு பையனா தான் இல்லைன்னா பழுகுன்னு வச்சுட்டு இருப்பான் அப்பவே. டேய் நமக்கு பிடிச்சப்பட்ட காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி உள்ளே போகிறோம். அவன் என்னடா பணத்தை திருப்பி தருது? பெரிய இவனா? அதில் நம்ம தண்ணி அடிக்கிறத நீ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க பெரிய மேட்ரா. அந்த கெல்ட்டு பாய் தான் உன்னை சப்புன்னு ஓங்கி அடிச்சான்ல. யார் அடிச்சாங்க? என்னெல்லாம் ஒன்றும் அடிக்கல. நான் பார்த்தேன்டா. என்ன பார்த்தா? என்னை மட்டும் அவன் அடிச்சுந்தான்னு வச்சுக்கேன், அவனை அங்கேயோ ஒரே அடியில் பூமியிலே இறங்கியிருப்பேன். அவன் நகம் சின்னதாக பட்டுச்சு, லைட்டாக தான் பட்டுச்சு. மற்றபடி அவன் கையில் என் மேலே ஒன்றும் பண்ணல. பட்டு டேய் நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, கம்முன்னு இரு. சின்னதாக தான் பட்டுச்சுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன நீயாச்சும் பார்த்தேன்னு சொல்கிறல்ல. சில பேர்லாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே இருந்தானுங்க. பக்கத்துலேயே தான் இருந்தான். நான் அவனை இழுத்தேன், இவன் என்னை இழுக்கல. கேப்பில் அவன் வந்து என்னை அடிச்சிட்டான். என்னையும் கேட்பாங்க, பூபதி கூட்டிகிட்டு போய் எக் பப்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுன்னு. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுங்களோடையும் போனதே இல்லை தெரியுமா. நான் எதுக்கு போனேன்னா, இவன் லைஃப்பில் பொண்ணுங்க வந்தால் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு போனேன். மச்சான் உர்ரா. டேய் என்னடா சும்மா இருக்கு? என்னடா? ஏய் செர்ரா அழாதடா. குர்ரா உங்களுக்கு நடந்திருந்தா அப்போ தெரியும் என் வலி. எனக்கு எவனும் தேவையில்லை. பிறகுறப்ப இருந்தானா இல்லை போகிறப்ப இருக்க போகிறானா எவனும் தேவையில்லை. நான் சிங்கிளாக கிளம்பி போகிறேன். டேய் சுமனே, நீ சொன்னலடா சூரிய டீமில் அவன் கிரிக்கெட் ஆடுறான், நீ சொன்னலடா. நாளைக்கு மட்டும் அவன் கிரவுண்டில் இருந்தான்னு வச்சுக்கேன், அடிச்சு அவனை பூமியில் இறங்குறேன். எவனும் தேவையில்லடா, சிங்கிளாக போகிறேன். நாங்கள் வரோம்மா. ஒருத்தனும் தேவையில்ல, கிளம்பி போங்கடா. ஏய் குர்ரா. ஒரு டைமில் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா மாமா? இவனை யாராவது சும்மா பார்த்தாலே அவனை துரத்தி அடிப்பான். அப்படியாப்பட்டவனை அவங்க அம்மா ஏதோ ஒரு கல் மோந்திரம் மாட்டிச்சு. அப்போத்துலேருந்து இப்படி ஆகிட்டான்.